தினமும் 1 மணி நேரம் 4 நிமிஷம் நம்ம பார்க்குறோம். நாம மட்டும் இல்லங்க. 190 கண்ட்ரீஸ்ல 283 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்குது இந்த ஓடிடி சேனல். 2023ல இவங்களோட ப்ராஃபிட் மட்டும் 34 மில்லியன். ஜென்சி, மில்லினியம், பூமர், ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் ஆல்ஃபா அப்படின்னு எல்லா ஜெனரேஷன் பீப்புளும் நெட்ஃபிளிக்ஸ பார்க்குறாங்க. உலகத்துல இருக்க இணைய அலைவரிசையில நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் 12.6% யூஸ் பண்றாங்க. இப்படி வேர்ல்ட்ல நம்பர் 1 ஓவர் த டாப், அதாவது பாரம்பரிய அலைவரிசை சேட்டலைட் எஃப்எம் இல்லாம கேபிள் மூலமா இல்லாம இன்டர்நெட் வழியா கண்டென்ட்டை கொடுத்துட்டு வராங்க நெட்ஃபிளிக்ஸ். எவ்வளவு கதைகளை நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸோட கதையை நம்ம இந்த ஸ்டார்ட் அப் கதைகள்ல பேச போறோம். பல பேருக்கு ஏதோ இன்னைக்கு நேத்து ஆரம்பமான புது கம்பெனி மாதிரி தோணலாம். ஃப்ரெண்ட்ஸ் தொடங்கிய பிசினஸ். பியோர் சாஃப்ட்வேர் அப்படின்ற சாஃப்ட்வேர் கம்பெனியோட கோ ஃபவுண்டரான ரீட் ஹேஸ்டிங்ஸும் அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் டைரக்டருமான மார்க் ரெடால்ஃப், இவங்க 2 பேரும் சேர்ந்து அமேசான் மாதிரியான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்ச நேரத்துல அவங்களுக்கு வந்த ஐடியா தான் நெட்ஃபிளிக்ஸ். அப்போதான் அமெரிக்கால டிவிடி ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிளாக் பஸ்டர் அப்படின்ற கம்பெனி டிவிடியை ரெண்ட்டுக்கு விட்டு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட்காக டிவிடியை ரெண்ட்டுக்கு எடுத்து மூவிஸை பார்த்துட்டு இருந்தாங்க ரீட் ஹேஸ்டிங்ஸும் மார்க்கும். டிவிடியை நாமளும் ரெண்ட்டுக்கு விட்டு நம்மளும் ஒரு பிசினஸை தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா வழக்கமா கடையை போட்டு வாடகைக்கு விட்டு டிவிடியை கொடுக்காம டிவிடியை ஆன்லைன் மூலமா ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற மாதிரி நம்ம யோசிக்கிற ஒரு சின்ன ஐடியா கூட எப்படிலாம் கதையில ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்றாங்க. அது மூலமா டிவிடி ஆர்டர் பண்றவங்களுக்கு கொரியர் மூலமா டிவிடியை சென்ட் பண்றாங்க. அப்படி கொரியர் மூலமா அனுப்புற டிவிடி உடையுதா இல்ல டேமேஜ் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண மார்க் ரெடால்ஃப் அவரோட வீட்ல இருந்து ரீட் ஹேஸ்டிங் வீட்டுக்கு டிவிடியை அனுப்புறாரு. கொரியர் மூலமா வந்த டிவிடியை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு டேமேஜ் கூட இல்லாம பத்திரமா வந்து சேர்ந்துச்சு. உடனே அடுத்த ஒர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1997ல கிபிள் அப்படின்னு பேர் வச்சு, அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு பேரை மாத்தி வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொரியர்ல அனுப்பும்போது டிவிடி லேட்டா வர்றதுனால நிறைய பேர் ரெகுலரா ரெண்ட்டுக்கு எடுக்கிறது இல்ல. இது பிசினஸ்க்கு ஒரு ரொம்ப இடைஞ்சலாவே இருந்துச்சு. இந்த டைம்ல ரீட் ஹேஸ்டிங் ரெகுலரா போற ஜிம்ல புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. மந்த்லி ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜிம்முக்கு எத்தனை தடவைனாலும் எப்பனாலும் வந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமா, இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டு இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இந்த ஐடியா ஜிம்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. இந்த ஐடியா ஹேஸ்டிங்ஸ்க்கு பிடிச்சு போனதுக்கு அவருக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் காரணம். ஒரு வாட்டி ரீட் ஹேஸ்டிங் பிளாக் பஸ்டர்ல டிவிடியை ரெண்ட்டுக்கு எடுத்து 6 வீக்ஸ்க்கு அப்புறம் அதை கொடுக்கும்போது தியேட்டர்ல போய் பார்க்கறத விட ரொம்ப அதிக அமௌண்ட் கொடுத்து பார்த்தாரு. இந்த இன்சிடென்ட் ரீட் ஹேஸ்டிங்ஸால மறக்கவே முடியல. ஒரு வாட்டி அமௌண்ட் கட்டி கஸ்டமரை வளைச்சு போடுறது, டேமேஜ் சார்ஜ், லேட் ஃபீஸ் அப்படின்னு எந்த தொல்லையும் இல்லாம டிவிடியை வாங்குறது அப்படின்றது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல ரொம்ப நல்ல பல விஷயங்கள்ல இருந்துச்சு. 1999ல சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல கொண்டு வந்தது நெட்ஃபிளிக்ஸ். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறத விட அது மக்களோட என்ன ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் அவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்படி பல ஐடியாஸையும் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனி. இது நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனியோட growthக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு. ஆனா 2000ல .com பபுள்னால வந்த இம்பாக்ட்னால நெட்ஃபிளிக்ஸ் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. பிளாக் பஸ்டர் கம்பெனி கிட்டயே நம்ம கம்பெனியை வித்துடலாம் அப்படின்ற அளவுக்கு பிசினஸ் நில குழஞ்சு போச்சு. ஆனா 2001ல டிவிடி பிளேயர்ஸை கிஃப்டா சென்ட் பண்றது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஃபேஷனா இருந்துச்சு. இது நெட்ஃபிளிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. மே 23, 2002ல பப்ளிக் கம்பெனியா நெட்ஃபிளிக்ஸ் மாறுச்சு. 2005ல ஒரு நாளைக்கு 1 மில்லியன் டிவிடிஸை கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. 2007ல டிவிடில இருந்து ஸ்ட்ரீமிங்க்கு தாவுறாங்க நெட்ஃபிளிக்ஸ் கொரியர். டிவிடில இருந்து ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு நெட்ஃபிளிக்ஸோட மாற்றம் ஒரு மேஜிக்கா நடந்த விஷயம் இல்ல. முதல்ல நெட்ஃபிளிக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஓபன் பண்றதா அவங்களோட பிளானா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள யூடியூப் ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரி ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சாங்க. யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி யூடியூப் இப்படி ஒரு புரட்சியை ஆரம்பிச்சாங்க. இவங்க கிட்டயும் கண்டென்ட் இருக்கிறதால மிகப்பெரிய ஸ்ட்ரீமிங் மெத்தடை கொண்டு வர நெட்ஃபிளிக்ஸ் நினைச்சாங்க. அதுக்காக சின்ன சின்ன முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கான டெவலப்பர்ஸை கூட ஹையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங்கான அல்காரிதத்தை உருவாக்க 1 மில்லியன் கொடுத்தாங்க. சினிமேட்ச் அப்படின்ற அல்காரிதம் அதுக்கப்புறம் பிராக்மெட்டிக் சாக்கோஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது. இதுதான் நெட்ஃபிளிக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் அல்காரிதம். ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வர 2 வருஷம் எடுத்துச்சு. அது வர பொறுமையா வெயிட் பண்ணாங்க. 2007ல நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க.
இந்த முயற்சி ரசிகர்கள்ட்ட பயங்கர வரவேற்பையும் பெற்றுச்சு. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு முயற்சியா இருந்ததால நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துச்சு. ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லயே பயங்கரமா அவங்க growth ஆக ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்மளோட பிசினஸ் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ட ரீச் ஆகும் போதே அடுத்த கட்ட growth பத்தி யோசிக்க வேணாமா? அதே மாதிரிதான் நெட்ஃபிளிக்ஸும் யோசிச்சாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அவங்க புதிய முயற்சியா அவங்களோட ஓன் வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆடியன்ஸ் நெட்ஃபிளிக்ஸோட டைரக்ஷன்ஸை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பிளாக் பஸ்டர் இருந்த இடமே தெரியாம போச்சு. மார்க்கெட்ல ரொம்ப நாள் காம்படிஷனே இல்லாம தனியா விளையாண்டுட்டு இருந்தாங்க நெட்ஃபிளிக்ஸ். நியூ மூவிஸ்க்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாங்க. எந்த மூவி வந்தாலும் நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டுமே பார்க்க முடியுன்ற அளவுக்கு அவங்க வளர ஆரம்பிச்சாங்க. 2016ல 89.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ் கோவிட் டைம்ல மட்டும், அதாவது 2019ல இருந்து 2020 வரைக்கும் 203.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கிட்ட இருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை தக்க வச்சுக்க புதுசு புதுசா நிறைய தயாரிப்புகளை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. மத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இல்லாம மக்களை ரசிக்க வைக்கிற மாதிரி சீரீஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ் அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மை பொறுத்தவரை நெட்ஃபிளிக்ஸ் கம்பெனி தான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. டிவிடியை ரெண்ட்டுக்கு விடுற கம்பெனியா ஆன்லைன் மூலமா அறிமுகம் ஆறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச், கம்பெனி நஷ்டத்துல போகும்போது கூட பிசினஸை விடாம இருக்கணும்ன்ற அவங்க தன்னம்பிக்கை, அவங்களோட புதிய முயற்சிகள், அவங்களோட புதிய இனோவேஷன்ஸ், இதுதான் நம்ம ஃபியூச்சர் பிசினஸ் அப்படின்னு அவங்க செயல்படுற விதம், இது எல்லாமே அவங்களோட பிசினஸ் சக்சஸ்க்கு சொல்லலாம். உங்க பிசினஸ்ல கூட ஃபெயிலியர், சக்சஸ், காம்படிஷன் இந்த மாதிரி நிறைய வரலாம். இதை சமாளிக்க புது புது ஐடியாஸோட உங்க கம்பெனியும் க்ரோ பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் அப் கதைகள் வித் மீ வின்சி.